கச்சேரிகளுக்கு அநேக யாராவது இறந்துட்டாங்கன்னா எங்க வீட்டாண்ட ஹவுசிங் போர்டு பகுதியில எங்களை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு தம்பி இந்த மாதிரி கானா பாட்டு பாடணும், இரங்கல் கானா என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட பாடலை பாடிக்கொண்டிருந்தேன். நைட்டு 12 மணிக்கு கஞ்சா வச்சுட்டு பாட ஆரம்பிச்சோன்னா 4 மணி 5 மணி வரைக்கும் பாடினு இருப்போம். ரொம்ப ஒரு துன்மார்க்கமான நிலைமையில ஒரு கட்டத்து மேல பாத்தீங்கன்னா எங்க அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா பார்வை தெரியாது. சின்ன வயசுலயே எங்க அம்மாவுக்கு பார்வை தெரியாது. சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சாங்க. சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு விடுதலை ஆயிடுச்சு. அவங்க போய் விடுதலை ஆனவொடனே என்ன கூப்பிட்டு, தம்பி இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவ நீ விசுவாசிப்பா, அவனுக்கு விடுதலை உண்டு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண சொல்லி கூப்பிட்டாங்க. சர்ச்சுக்கு கூப்பிட்டாங்க. சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்ச உடனே ஞானஸ்தானம் எடுக்க சொன்னாங்க. ஞானஸ்தானம் எடுத்து கூட எனக்கு விடுதலை இல்லை. ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். அவருடைய சத்தத்தை கேட்ட ஒரு மனிதன் நான். அவர் எனக்கு யாரும் என்று சொல்லல, கல்லோ மரமோ மண்ணோ, அவர் என்ன ஜீவனுள்ள தேவன், பேசுகிற தேவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கம் அடைவதில்லை. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். நமக்காக இந்த உலகத்தில் வந்து நமக்காகவே மனிதர்களுக்காகவே பாடுகளை ஏற்றுக்கொண்டு, வேதம் சொல்லுகிறது மெய்யாகவே அவர்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சிலுவையில் சுமந்தார் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே உண்மையுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் ஒருவர் மாத்திரமே விடுதலை கொடுக்க முடியும். இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட குடி பழக்கத்திலும் கஞ்சா போதை வஸ்து மாத்திரை எப்படியாப்பட்ட பழக்க வழக்கு இருந்தாலும் சரி, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட பழக்க வழக்கு இருந்த என்னையும் கூட கர்த்தர் இன்றைக்கு மாற்றி உங்கள் மத்தியில் சாட்சியாக நிறுத்திருக்கிறார். கானா பாடல்ல வரும்போது, காலா பாடல் போகும்போது ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் 2500 ரூபாய் கிடைக்கும். அந்த காசை வச்சு நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு எந்த இடத்துல கஞ்சா வாங்கலாம், எந்த இடத்துல மாத்திரை கிடைக்கும், எந்த இடத்துல குடி கிடைக்கும் என்று சொல்லி நான் இயங்கின நாட்கள் உண்டு. நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு வராம நைட்டு ஃபுல்லா அந்த கஞ்சா பழக்கத்தை அந்த போதை வசதியில அடிமைப்பட்டனா இருந்தேன். எங்க அம்மாலாம் அழுவாங்க, நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கே வரமாட்டாங்க. ஒரு மாசம் கணக்கு கூட எனக்கு சாப்பாடு கூட பரவாயில்ல, கஞ்சா குடி இப்படிப்பட்ட காரியங்கள் நண்பர்களோடு சேர்ந்து யார் வீடுமே தெரியாது, யாராவது ஒரு வீடு மாடியில ஏறி இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களை செய்து கொண்டு அந்த மாதிரி காடு மாதிரி பகுதி இருந்தா அங்கதான் எங்க வீடா மாத்திடுவோம். அந்த மாதிரிதான் நிறைய கொடுமையான காரியங்களை பிசாசுகளை கட்டி வைத்தார் நான் சொல்லக்கூடும். பிசாசு பாவங்களை திணிப்பான், பாவ சிந்தனைகளை கொண்டு வருவான். பிசாசு உங்களால் விடுதலை தர முடியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை என்று சொல்லுகிறார். இந்த மெய்யான விடுதலையை தேவன் எனக்கு கொடுத்தபடியினால இன்றைக்கு இந்த பகுதியில வந்து அந்த இயேசு ராஜாவை நான் உயர்த்துகிறேன். அந்த இயேசு ராஜா எனக்கு எல்லா விதத்திலும் கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். அருமையான அண்ணா தம்பி இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறீங்க. சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, என்ன பழக்க வழக்கமா இருந்தாலும் சரி, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை